உன்னை யாரு அடிச்சா நடுவில் கொடு கிழிச்சா ரெண்டாச்சி இப்போ ஒன்னாச்சி எங்க அக்காவுக்கு என்ன ஆச்சு இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்க என்ன ஆச்சு ஐயோ ஏங்க எனக்கு ஒரு விஷயம் புரியல இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பிக் பாஸ் சீசன்ல ப்ரொமோல இந்த மாதிரி எவிக்ஷன் கார்டை தூக்கி காமிச்சிருக்காங்களா என்ன எவிக்ஷன் கார்டை தூக்கி காமிக்கிற மாதிரி காமிப்பாங்க ஆனா யாரும் எவிக்ஷன் காமிக்க மாட்டாங்கல்ல முதல் முறையா எனக்கு தெரிஞ்சு முதல் முறையா பிக் பாஸ் வரலாற்றிலேயே ஒருத்தருக்கான எவிக்ஷனை ப்ரொமோல போட்டு உடைச்சிருக்காங்க ப்ரோ ப்ரொமோல போட்டு உடைச்சி நீ எதிர்பார்த்த விஷயம் இன்னைக்கான எபிசோட்ல இருக்கு தயவு செய்து எல்லாரும் எபிசோட வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு சேனலே கூப்பிடுறாங்கன்னா சேனல் எந்த லெவலுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எனக்கு தெரிஞ்சதுக்கு முன்னாடி எந்த ஒரு சீசன்ல இப்படி நடந்ததே கிடையாது ப்ரோ மேபி அந்த கார்டு எடுத்து காமிக்கிற மாதிரி காமிப்பாங்க அப்படியே டப்புன்னு இந்த பக்கம் கட் பண்ணி எல்லாருமே அப்படின்னு சொல்லி சாடா இருக்க மாதிரி காமிப்பாங்க ஆனா முதல் முறையா கார்டுல பேரையும் காமிச்சு அந்த பக்கம் அவர் எந்திரிச்சு அழுது உருள்ற எல்லா சீனையுமே மொத்தமா ஒரு ப்ரொமோல உருட்டி நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த உருண்டையை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்குது அதாவது இந்த ப்ரொமோ உருண்டையை சொல்றேன் அப்புறம் நம்ம பாடி ஷேமிங் பண்ணலாம் தூக்கிட்டு வந்துடக்கூடாதுப்பா இந்த மொத்தமா ஒரு சீன்ஸை உருட்டி கொடுத்துருக்காங்கல்ல இந்த ப்ரொமோ உருண்டையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஆனா இதுக்கு முன்னாடி வீட்டில தான் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு என்னதான் அவருக்கான எவிக்ஷன் நமக்கு மகிழ்ச்சியா இருந்தாலும் வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி சேடா கொண்டு போயிருப்பாங்க எப்படி வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி சேடா கொண்டு போயிருப்பாங்க எல்லாரும் அழுது இருப்பாங்க அப்புறம் ஸ்டேஜ்ல வந்து ஒரு மாதிரி ஃபன் பண்ணி முத்தம் கேட்பாருன்னு சொன்னேன் அதே மாதிரி முத்தம் கேட்டாரா ஏன்னா வீட்டுக்குள்ள வந்த முதல் நாள்ல இருந்து ஐயோ நான் முத்தம் வாங்காம வந்துட்டேனே ஐயோ நான் முத்தம் வாங்காம வந்துட்டேனே நீங்க முத்தம் வாங்கினீங்களோன்னு சொல்லிட்டு கேட்டே இருந்தாப்ல அந்த முத்தத்தை அங்க வாங்கியாச்சு ஆனா முத்தத்தை வாங்கி ஸ்டேஜ்ல வந்து அவருக்கான வாய் குறையில பாத்தீங்களா ஸ்டேஜ்ல வந்து என்ன சொல்றாரு என்ன வந்து நிறைய பார்த்துட்டு நீங்க அப்படியே விஜய் சேதுபதி மாதிரி இருக்கீங்க விஜய் சேதுபதி ஆக்டிங் வருது அப்படின்னு சொல்லுவாங்க சார்னு சொல்லிட்டு சேதன் என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காப்ல சேதன் நாங்க சரிங்க அப்படின்னு நின்றுட்டு இருக்காப்ல மொத்தத்துல இன்னைக்கான எபிசோட் இந்த ஒரு சம்பவம் வேற லெவல்ல இருக்கும் நம்ம எதிர்பார்த்த ஒரு சம்பவம் இப்படி நம்ம எதிர்பார்த்த ஒரு சம்பவமா இருக்குது பட் இப்ப நிறைய பேர் பயங்கரமா தண்ணி பழத்துக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க என்ன மாதிரி ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க என்ன மாதிரி முட்டுகள் கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா விஷயத்தையும் மொத்தமா பார்த்துடலாம் ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்தா நமக்கான வீடியோவை இன்னொரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணுவோம் ஸோ முடிந்த அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் தான் தமிழ்நாட்டு நடிப்புக்கு இருக்கேன் ஓகே வீடியோ வந்தாலும் வரும் கவலைப்படாதீங்க அது நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு தண்ணி பழத்திலிருந்து ஒரு வீடியோ வந்தாலும் வரும் நான் தான் அவங்க தமிழ்நாட்டு கிறுக்கன் பேசுறேன் இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு என்ன தூக்கிட்டாங்க எனக்கு நிறைய ஓட்டுகள் இருந்துச்சு இந்த சேதுபதி அப்படிங்கிறவர் தான் என்ன வந்து வெளியே தூக்கிட்டாருன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டாலும் போடுவாங்க அப்படி போடலன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி இவ்வளவு நாள் என்ன உள்ள வச்சிருந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி வீடியோ போட்டால் போடுவாரு ஏன்னா அவர் இந்த வீட்டுக்குள்ள இவ்வளவு நாள் இருந்ததுலாம் ஆச்சரியமான ஒரு விஷயம் ஏன்னா வெளியே வேற அவ்வளவு நெகட்டிவ் வச்சிருந்தாப்ல அது மட்டும் இல்லாம அந்த பிக் பாஸ்க்கு போறதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட ஒரு இன்டர்வியூல தேவையில்லாம வாய் விட்டு இந்த ஜாதி ரீதியா ஒரு சில விஷயங்கள் பேசி அதுல பயங்கரமா ஹர்ட் வாங்கின ஒருத்தர் தான் அப்படி இவ்வளவு நெகட்டிவோட இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு இத்தனை நாட்கள் இந்த வீட்டுக்குள்ள இருந்தது பெரிய விஷயம் ப்ரோ சத்தியமா சொல்றேன் பெரிய விஷயம் நான் யோசிச்சதெல்லாம் இவர் வீட்டுக்குள்ள வந்தோடனே முதல் வாரமே மக்கள் தூக்கிடுவாங்க கண்டிப்பா மக்கள் உள்ள வைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சேன் பட் முதல் வாரம் அவர் பண்ண விஷயம் முதல் வாரத்துல இவரை வந்து எல்லாரும் ஆப்போசிட் பண்ண விஷயம் எல்லாமே அவருக்கு பயங்கரமான ஓட்டுகளை வாங்கி கொடுத்துச்சு ஓட்டுகளை வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாம அவர் வந்து அடுத்தடுத்த வாரங்கள் டிராவல் பண்ண வச்சு அடுத்தடுத்த வாரங்கள் வீட்டுக்குள்ள சண்டையை போட்டு உருண்டுகிட்டு ஒரே கண்டென்ட் ஆகிட்டே இருந்தாப்ல அந்த வகையில் டிராவல் ஆகிட்டே இருந்தாப்ல பட் எனக்கு ஒரு டவுட் இருந்துட்டே இருந்துச்சு ஒரு 6-7 வாரங்கள் தான் அதுக்கு மேல வைக்க மாட்டாங்க 6-7 வாரங்கள் தான் அது ஒருத்திக்கு அந்த கண்டென்ட்டை உருவிட்டு கண்டிப்பா தூக்கி வெளியே போட்டுருவாங்கன்னு தான் நான் நினைச்சேன் அதே மாதிரி தூக்கி வெளியே போட்டாங்க நான் திரும்பியும் சொல்றேன் அவர் ஓட்டின் அடிப்படையில் போல அவரோட செயல்பாடுகள் அவரோட பேச்சுகள் இதனால மட்டும்தான் அவர் வெளியே போயிருக்காரு ஏன்னா இதுக்கு மேலே அவர் உள்ள இருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் பேசுவார் அது வேற மாதிரி கண்டென்ட் வெடிக்கும் ஏன்னா அவர் எல்லையை தாண்டி பேச ஆரம்பிச்சிட்டார் திவ்யா கிட்ட போயிட்டு நீ நம்ம சொந்தமான்னு சொல்லிட்டு இந்த ஜாதி ரீதியாக பேசுற மாதிரிலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் நிறைய பண்ணிட்டாரு ப்ரோ ஓகேவா அதனால மட்டும் தான் தூக்கியிருக்காங்க நான் நினைச்ச மாதிரியே எங்க அக்கா அழுறாங்க இந்த ப்ரொமோல நான் நினைச்ச மாதிரி எங்க அக்கா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க ஓ நீ இல்லாத வீட்டில் நான் எப்படி இருப்பேன் ஓ நீ தானே என்ன பார்த்துக்கிட்ட ஓ சண்டையா போட்டாலும் மண்டையா உடைச்சாலும் நீ தானே வந்து எப்பவுமே என் பக்கத்தில் இருப்பேன் நீ இல்லாம இந்த வீட்டுக்குள்ள நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடு ஒப்பாரி வைக்கிறாங்க வேற ஆனா திருப்பி சொல்றேன் ப்ரோ இந்த ஒப்பாரி வேணா ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 20 நிமிஷம் இருக்கும் அதை தாண்டி இருக்காது வேணா பாருங்க வேணா வெயிட் பண்ணி பாருங்களேன் ஒரு 10 நிமிஷம் இருக்கும் அதுக்கு மேலே இருக்காது அதை தாண்டி அடுத்தடுத்த நாட்களில் வேணுக்குனே திவாகரை பற்றி பேசுவாங்க ஏன்னா திவாகருக்கான ஓட்டுகளை வாங்குறதுக்கு எப்படி பேசுவாங்க தெரியுமா அண்ணன் இல்லாதது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அண்ணன் இல்லாதது கொஞ்சம் வெறுப்பாக தான் இருக்கு அண்ணன் இந்த இடத்துல இருந்திருந்தா என் கூட சப்போர்ட்டிவா இருந்திருப்பாருன்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்லிட்டு வேணா பாருங்க வரப்போற வாரம் பல இடங்கள்ல அண்ணனுக்கான பேரை யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க ஏன்னா அப்படி யூஸ் பண்ணாதானே இவர் வெளியே வந்து நான் தான் அவங்க தமிழ்நாடு
நாட்ட கிறுக்கன் பேசுறேன், நம்ம தங்கச்சி பார்வதிக்கு சப்போர்ட் கொடுங்க அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாரு. பட் அக்ரிமெண்ட் படி அந்த மாதிரி பண்ண விட மாட்டாங்க, வீடியோலாம் போட விட மாட்டாங்க. பட் பார்க்கலாம், இவர் வந்து யார் சொல்றதை கேட்பாரு, இவர் தலைகளை தான் நிற்பாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த வகையில் இன்னைக்கான எபிசோட்ல நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் இருக்குது. என்னதான் அவங்க வீட்டுக்குள்ள ஃபீல் பண்ணாலும் என்ன மாதிரி நீங்களும் கண்டிப்பா ஹாப்பியா தான் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னதான் இந்த வீட்டுக்குள்ள ஒரு கலரா கண்டென்ட் கொடுத்தாருன்னு சொன்னாலும் அந்த கண்டென்ட் வந்து நம்மள வந்து இந்த பிக் பாஸ் ரசிக்கலாம் வைக்கல. ஓகேவா? இன்னைக்கான பிக் பாஸ் திவாகர் ஒரு கண்டென்ட் பண்ணியிருக்காருப்பா, அவரை வச்சு இன்னைக்கு கண்டென்ட் வந்துச்சுப்பா, அவரை வச்சு சண்டை வந்துச்சுப்பா, அவரை வச்சு இன்னைக்கான எபிசோட் போச்சுப்பான்னு சொல்லுவோமே தவிர அவர் பண்ண விஷயங்கள் நமக்கு பயங்கரமா ரசிக்கும் தன்மையாவோ அவரை வந்து தூக்கி வச்சு கொண்டாடுற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஓகே, அவர் பண்ண விஷயங்கள் எல்லாமே தேவையில்லாத விஷயங்கள் தான். அந்த வகையில் என்ன பொறுத்தவரத்துக்கு இவர் இல்லைனாலும் கண்டென்ட் வரத்தான் செய்யும். ஆனால் இவர் இல்லாத இந்த வரப்போற இந்த முதல் வாரம் கொஞ்சம் திணறதான் செய்யும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் அந்த டாக்ஸிக் கேங் வந்து தலை எடுக்கணும். அந்த டாக்ஸிக் கேங் தலை எடுத்து அவங்க சில பல சம்பவங்கள் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் கண்டென்ட் வந்து பீக்கில் போக ஆரம்பிக்கும். எனக்கு பிரஜன் அவர்கள் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. நான் நம்பிக்கை வச்சிருக்கேன்ப்பா. கண்டிப்பாக பிரஜன் அவர்கள் ஏதாவது ஒன்று பண்ணுவார், வந்து வார்த்தையை விடுவார், இல்லை சண்டை போடுவார், இல்லை பாடி ஷேமிங் பண்ணுவார், இல்லாட்டினா யாரோட கேரக்டராச்சும் அசிங்கப்படுத்துவார். இந்த மாதிரி பண்ணி அவருக்கான இதை வந்து அழிச்சிக்கிட்டு நமக்கு கண்டென்ட் கொடுப்பாரு. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சாண்ட்ரா அவர்களுமே நல்ல ஒரு நடிப்பு திறமை உள்ள ஆள் மாதிரி தான் தர்றாங்க. ஸோ சாண்ட்ரா அவர்களுமே எனக்கு தெரிஞ்சு நல்ல கண்டென்ட் கொடுப்பாங்க. ஸோ வரப்போகிற வாரம் கண்டிப்பாக கண்டென்ட் வரும் ப்ரோ, வராமல்லாம் போகாது. ஓகேவா? சேனல் அப்படிலாம் யோசிக்காம யாரையும் வெளியெடுக்க மாட்டாங்க. சேனல் யார் போனாலும் வீட்டுக்குள்ள டம்மியே இருந்தால் கூட அவங்கள வச்சு கண்டென்ட் கொடுக்குறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க. வேணா வெயிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும். நான் லாஸ்ட் வீடியோ நான் சொன்னேன் கண்டென்ட் கண்டிப்பாக வரும் ப்ரோன்னு சொல்லிட்டு. அப்போ நிறைய பேர் இல்லை ப்ரோ அவ்வளோதான் ப்ரோ கண்டென்ட் வராது ப்ரோ. நீங்கள் வரும், வேணா வெயிட் பண்ணி பாருங்க ப்ரோ. ஒரு வாரம் வெயிட் பண்ணி பாருங்களேன், கண்டிப்பாக வரும். அதுக்கேற்ற மாதிரி சேனல் வீட்டுக்குள்ள ஏதாவது விஷயத்த பண்ணுவாங்க, ஏதாச்சும் டாஸ்க்கை கொடுப்பாங்க, இல்லாட்டினா ஏதாவது சீக்கிரம் டாஸ்க் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி கண்டிப்பாக கண்டென்ட் வர வச்சுருவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா விஜே பார்வல்றாங்க, அந்த பக்கம் எனக்கு தெரிஞ்சு வினோத், விக்ரம், சபரின் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு ஃபீல் பண்ணுவாங்க, கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தண்ணி பழத்தை ஒரு வகையில் பிடிக்கும். தண்ணி பழம் பண்ணுற விஷயங்கள் தான் அவரை வெறுக்க வைக்க தவிர மற்றபடி தண்ணி பழத்தை அந்த வீட்டுக்குள்ள இருக்க முக்கால்வாசி பேருக்கு பிடிக்கத்தான் செய்யும். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு மட்டும் திவ்யா, சாண்ட்ரா, பிரஜன் இவங்கெல்லாம் அழுதாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளுத்து போடுவேன் சத்தியமா சொல்றேன். ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள போகும்போதே தண்ணி பழத்தை பயங்கரமா வெறுக்கிற மாதிரி தான் போனாங்க. தண்ணி பழம் இந்த சொசைட்டிக்கு ஆகாத ஒரு நபருங்கிறத சொல்லிட்டு தான் போனாங்க. ஓகேவா? நம்ம பல இடங்கள்ல பார்த்துருப்போம், உள்ள போய் கூட பேசியிருப்பாங்க, அவர் பண்றது தப்பு, நடிப்புங்க பேர்ல என்னென்ன பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப தப்புன்னு பல இடங்கள்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ தண்ணி பழத்து கூட கூட்டணி சேர்ந்திருக்காங்க, அது எதுக்குன்னு தெரியல. ஆனா இன்னைக்கு தண்ணி பழம் வெளியே போகும்போது அவங்க மட்டும் ஆக்டிங் போடட்டுமே, அப்புறம் வச்சுக்கிறேன். இன்னைக்கான எபிசோட்ல அதை பார்த்துக்கலாம். மொத்தத்தில் முடிச்சு விட்டாங்க. ஒரு ஆளை தூக்கியாச்சு, இன்னொரு ஆள் தான் அந்த வீட்டுக்குள்ள இருக்குது. ஆனால் அந்த ஆளை தூக்க மாட்டாங்க. அதை நான் இந்த இடத்துல ஓப்பனாக சொல்கிறேன். அந்த ஆள் குறைஞ்சது ஒரு 11வது வாரம் 12வது வாரம் வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள இருப்பாங்க. யாரு? விஜே பார்வதி கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன்னா விஜே பார்வதியும் தூக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டென்ட்டே கிடையாது. அது ஒன் சைடு கேம் ஆயிரும், அப்படியே ஒன் சைடு கேம் ஆயிரும். எப்படின்னா திவ்யா, சாண்ட்ரா இவங்க மட்டுமே ஸ்கோர் பண்ணி கொண்டு போயிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த அன்பு கேங்க பொறுத்த வரைக்கும் சண்டை போடக்கூடாது, அகிம்சையிலே போகணும், அந்த மாதிரி அவங்க அமைதியாயிருவாங்க. அவங்க ஒரு மாதிரி அமைதியாக கேம்ஸை மட்டும் ஆடுவோம், பேச வேண்டிய இடத்துல மட்டும் பேசுவோம், அந்த மாதிரி அப்படியே ஒரு மாதிரி சாஃப்டான இதில் போயிடுவாங்க. அது நமக்கு செட் ஆகாது. ஸோ அதனால் விஜே பார்வதியை இதுக்கப்புறம் தூக்க மாட்டாங்க. பட் இங்கே தண்ணி பழத்தை தூக்குனதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் எனக்கு தெரிஞ்சு விஜே பார்வதி தான் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு தண்ணி பழத்தை தூக்குனா அதை வச்சே விஜே பாருக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும். தண்ணி பழத்துக்கான ஓட்டுகள் விஜே பாருக்கு மாறும். அது மட்டும் இல்லாமல் தண்ணி பழத்தை தூக்குனா விஜே பாருக்கான கேம் வந்து லைட்டாக மாறும். இதெல்லாம் யோசிச்சு ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் சேனல் விஜே பார்வை மேலே தூக்கிட்டு வருவாங்க, அதுதான் அவங்களுக்கான ஒரு நோக்கம். ஓகேவா? ஸோ 12 வாரம் என்னோட கேஸ் 12 வாரம் நான் வச்சிருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்க, எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? எவிக்ஷன் ஜாலியாக இருக்கா? ஹாப்பியாக இருக்கா? கேக்லாம் வெட்ட போறீங்களா? நான் கேக் வெட்டலான்னு இருக்கேன். பட் கேக் வெட்டினா ரொம்ப ஒரு மாதிரி இருக்குமோ, அதாவது ஒருத்தருக்கான எவிக்ஷனை கொண்டாடுற மாதிரி இருக்குமோன்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். பட் இன்னொரு மைண்ட் வந்து வெட்ரா பார்த்துக்கலாம் அப்படிலாம் இருக்குது. ஸோ நீங்கள் யோசிச்சு என்னோட கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, கேக் வெட்டலாமா வேணாமா? ஏன்னா என்ன பொறுத்தவரத்துக்கு எனக்கு பிடிச்ச ஒரு பிக் பாஸ் ஷோ அழிச்சிட்டு இருந்த ஒரு நபர் இந்த வீட்டோடு வெளியே போறாரு. அதனால எனக்கு சந்தோஷமா இருக்குப்பா. உங்களுக்கு எப்படிலாம் எனக்கு தெரியாது, நீங்கள் என்ன வேணா நினச்சிக்கோங்க, எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதனால் கேக் வெட்டலாமா வேணாமான்னு உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா?